அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கல்கரி நியூஸ். நான் தீபிகா. சோ இப்போதைக்கு நிறைய விஷயங்கள் அரசியல் களத்துல ஓடுன்னு ஓடிட்டு இருந்தாலும் காங்கிரஸ் திமுக இவங்க என்ன ஆச்சு அப்படிங்கிறது ஒரு பெரிய அளவு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. நேத்துல இருந்து ஒரு சாங்கும் ரொம்ப வைரலா இருக்கு. போகாதே போகாதே அப்படின்னு சொல்லிட்டு திமுக காங்கிரஸை பார்த்து அழற மாதிரி கதற மாதிரி அப்படிங்கிறது மோஸ்ட்லி எல்லாரும் பார்த்துருப்பீங்க. சோ இந்த மேட்ரு அப்படிங்கிறது இன்னைக்கு பேசும் பொருளா நிக்குது, ஸ்டாண்ட் எடுத்து நிக்குது. அப்ப காங்கிரஸோட நிலைப்பாடு என்னவாக தான் இருக்கு? திமுக விட்டு போகுமா போகாதா, இல்ல என்னதான் நடக்கும் அப்படிங்கிற ஒரு ஆசை ரொம்ப அதிகமா இருக்கு. திரும்பவும் சொல்றேன், காங்கிரஸ் திமுகவை விட்டு பிரியறதுக்கு 100% வாய்ப்பே கிடையாது. ஷார்ட்டா சொல்றேன், காங்கிரஸ் என்ன கும்மாங்குத்து குத்துனாலும் திமுகவை விட்டு நோறாது, திமுகவும் விடாது. சோ ஃபைனலி கேசி வேணுகோபால் அவர்கள் போறாரு, இவர்கிட்ட தொகுதி பங்கெடுப்பது பேசணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்றாரு. சோ இவங்க போறாங்க, பேசுறாங்க. கிட்டத்தட்ட 38 தொகுதிகள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வேணுகோபால் அவர்கள் டிமாண்ட் பண்ணியிருக்காரு. சோ இது ஸ்டாலின் ஐயா அவர்கள் பேசும்போது, இல்ல எங்களால முடியாது, 38 ரொம்ப டூ மச், 27 தொகுதிகள் அப்படின்னா ஓகே, நம்ம வேணா அதை ஃபைனலைஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோலாம் சான்ஸ் இல்லை, ரொம்ப அதிகமாலாம் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் டிமாண்ட் பண்றாங்க. இல்ல நம்ம பேசணும், பேசிதான் ஆகணும், எனக்கு தெரியாது, எங்களுக்கு 38 தொகுதிகள் அப்படிங்கிறது கண்டிப்பா வேணும், அப்பதான் எங்களால நெக்ஸ்ட் ஒரு பிளான் பண்ண முடியும். அப்போ நெக்ஸ்ட் பிளான்ல என்ன, ஆட்சி அதிகாரத்துல பங்கு அதுவா அப்படின்னு கேட்டா, இல்ல அப்படி கிடையாது, ஆனா எங்களுக்கு எங்களோட ஸ்டாண்ட் அப்பதான் நாங்க எடுத்து வெளில வைக்க முடியும், நாங்க என்னன்றதை ப்ரூவ் பண்ண முடியும். உங்க ஆட்கள் சும்மா வாய்க்கு வந்தபடி அப்பப்ப இவங்கெல்லாம் என்ன கட்சியா, இதெல்லாம் ஒரு சாதாரண கட்சி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி பேசுறாங்க. முடியவே முடியாது, என்னால தாங்கிக்க முடியாது, எங்களுக்கு 38 தொகுதின்னு சொல்லிட்டு செம்ம அடமன்ட்டான். நீங்க பாட்டுக்கு அடம் முடிச்சுட்டே இருங்க, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, மீதி கட்சியினரும் என்னென்ன தொகுதிகள் எவ்வளவு வேணுங்கிறது பேசிட்டோம், டோட்டலா கூட்டி கழிச்சு பார்த்து டிசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு. சோ இது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்கிட்ட ரொம்ப சமீபத்துல ஒரு மேடையில கேட்கும் போது, கட்சியில கூட இருக்கிறவங்களுக்கு கோவம் வரும் அவர் பண்ற செயலை தவிர, கூட்டணி கட்சிகள்கிட்ட காம்ப்ரமைஸ் அப்படிங்கறத வச்சுக்கவே மாட்டாரு, ரொம்ப அழகா அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே பண்ணி கொடுப்பாரு அப்படின்னு. ஆமா எங்களுக்கு தான் தெரியுமே எப்படி பண்ணுவாருன்னு அப்படின்னு சொல்லிட்டு மற்ற கட்சியினர் என்ன பண்றாங்க, விமர்சனம் அப்படிங்கறத குவிக்கிறாங்க. ஸோ இந்த டைம்ல முக்கியமா ஒண்ணு சொல்லணும், பிரேமலதா மட்டும் 10 தொகுதிகளுக்கு கம்மியா வாங்கினாங்கன்னா சத்தியமா எழுதி வச்சுக்கலாம், தோத்து போயிடுவாங்க, வாய்ப்பே கிடையாது. பிரேமலதாலாம் போயிட்டாங்க, உட்காரத்துக்குலாம் சான்ஸே இல்லைன்னு. ஏன்னா முழுக்க கட்சியை அடமானம் வச்சுட்டீங்கன்ற ஒரு பேரு இன்னும் அதிக அளவில் அவங்கள சொல்லப்படும், பேசப்படும். இது நம்ம 100% கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்ததான் இந்த பக்கம் தான் ஒரு பக்கம் கூட்டணி பிரச்சனை அது இதுன்னு சொல்லிட்டு அப்படியே ப்ராப்ளமா இருக்கு, தொகுதி பங்கீடுன்னு போது. அதிமுக எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க சுமூகமா பேசிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு பக்கம் சசிகலா வேற தனியா ஒரு கட்சியெல்லாம் ஆரம்பிச்சு பெரிய அளவுல அவங்க ஒரு பக்கம் பார்ப்போம், பொறுப்போம், இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கு. பட் அஃப்கோர்ஸ் இப்ப 26th அன்னைக்கு பியூஷ் கோயல் அவர்கள் தமிழகம் வராரு, பாஜகவினுடைய தொகுதிகள் எவ்வளவு அப்படிங்கிறத பத்தியும் மற்ற நபர்களுக்கு எவ்வளவு பிரிச்சு கொடுக்கலாம் அப்படிங்கிறத பத்தியும் ஒரு பேச்சுவார்த்தை அப்படிங்கறத நடத்தணும்னு சொல்லிட்டு ரொம்ப சீரியஸா இருக்காங்க. சோ 26ஆம் தேதி கொஞ்சம் கள நிலவரம் அப்படிங்கிறது சூடு பிடிக்க ஆரம்பிக்கும். இது கூட யோகி ஆதித்யநாத், இவர் யூபியோட சீஃப் மினிஸ்டர் இருக்காரு இல்லையா, இவரு கடந்த 8 வருடங்களா வெளிநாடு பயணம் அப்படிங்கிறது போனதே இல்லை. நம்ம முதலமைச்சர்லாம் வருஷம் போவாருன்னா, அவருனா போல அப்படின்னா அந்த மனுஷன் போவே கிடையாது. இப்பதான் ரொம்ப வருடங்கள் கழிச்சு இப்பதான் சிங்கப்பூர் அண்ட் ஜப்பான் இந்த 2 ஃபாரின் ட்ரிப்ஸ் அப்படிங்கறத கனெக்ட் பண்றாரு. சோ சிங்கப்பூர்ல பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற பிஎம் சந்திச்சு பேச போறாரு, அங்க இருக்கிற கேபினெட் மினிஸ்டர்ஸ் எல்லாரையும் மீட் பண்ணி பேச போறாரு. ஜப்பான் போறாரு, அங்க இருக்கிற ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடிய சிஇஓஸ் அண்ட் முக்கியமான இண்டஸ்ட்ரிக்குள்ள இருக்கிற சிஇஓஸ்னுடைய யாரை மீட் பண்றாங்க அப்படிங்கிற மொத்த வெள்ளை அறிக்கையும் மொத்த டேட்டாஸும், இதுதான் எங்களுடைய ப்ரொஜெக்ஷன்ஸ் அப்படிங்கறத டோட்டலா யூபி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதை ஏன் இப்ப சொல்ற அப்படின்னு உங்களுக்கு கோவம் வரலாம். எலெக்ஷன் டைம் வாஸ், நம்மளும் இருக்கிற விஷயத்த கரெக்டா பேசிடணும்ல. அவங்க எல்லா மாற்றையும் புட்டு தெளிவுபடுத்தி வைக்கிறாங்க. நம்ம ஸ்ட்ரீம் தான் போனாருல அப்படின்னு கேட்டீங்கல்ல, போனாரு, வெள்ளை இருக்கீங்க, என்ன பண்ணாரு, எதுக்கு போனாரு, தெரியணுமா தெரியக்கூடாதா, யாரை சந்திச்சாரு, எதற்காக சந்திச்சாரு, எவ்வளவு முதலீட்டுக்காக சந்திச்சாரு, தெரியணுமா தெரியக்கூடாதா, நம்மளுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அவங்க அதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படிங்கிறாங்க. பார்ப்போம் மக்கள் பதில் சொல்லுவாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். கூடவே ஐபிசி தமிழும் துக்ளக் இதயா அப்படிங்கிற இந்த 2 நபர்களும் சேர்ந்து தமிழ்நாட்டினுடைய எலெக்ஷன் சர்வேவை எடுத்திருக்காங்க.
ஸோ நார்த்து, சென்ட்ரல் அண்ட் சவுத் ஜோன் இந்த 3 வாரியா பிரிச்சிருக்காங்க. ஸோ இதுல திமுக கிட்டத்தட்ட 38.8% அளவுக்கு நார்த் சைட்லயும், 43.7% அளவுக்கு சென்ட்ரல் சைட்லயும், அடுத்து 37.1% அளவுக்கு சவுத் ஜோன்லயும் வின் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பிளேஸ் அப்படிங்கிறது திமுகவுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் செகண்ட் ட்விஸ்ட் பாருங்க, தமிழக வெற்றி கழகத்துக்கு 30.1% வந்து நார்த்லயும், 27.2% வந்து சென்ட்ரல்லையும், 27% அப்படிங்கிறது சவுத் ஜோன்லயும் கொடுத்துருக்காங்க. தேர்ட் பிளேஸ் தான் அதிமுக. இங்க வந்து 23.4% நார்த்துக்கும், 20.7% சென்ட்ருக்கும், 24.4 தான் 24% அப்படிங்கிறது சவுத் ஜோனுக்கும் கொடுத்துருக்காங்க. இது வந்து தப்பா இருக்கே, உங்களை இதெல்லாம் நாங்க நம்பணுமா? இந்த சர்வைஸ் அப்படிங்கிறதுலாம் வாய்ப்பு இல்லை. இது திமுக எங்களுக்கு எதிராக கிளப்பி விடுற சதி. இப்போ டிவிகே லீடிங்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளப்பி விட்டு எங்களை வந்து இவங்க வின் பண்ண மாட்டாங்க போலயே, டிவிக்கே தான் வரும் போல, அப்ப நம்ம அதுக்கே ஓட்டு போடலாம் அப்படின்னு ஒரு மனநிலை வரும்ல. சைக்கலாஜிக்கலா எல்லாருடைய மைண்ட்லயும் புஷ் பண்ண ட்ரை பண்றாங்க. அதெல்லாம் சும்மா திமுகவே ரெடி பண்ற பர்சன்ஸ் தான் இவங்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் அதிமுகவினர் பெரும் குற்றச்சாட்டு அப்படிங்கிறத வைக்கிறாங்க. எல்லாத்துக்கும் மேல முக்கியமான மாற்றல இப்பதான் குதிக்க போறோம். அண்ணாமலை அவர்கள் சம்பவம் அப்படிங்கிறது வச்சு செஞ்சு விட்டுருக்காரு திமுகவை. என்னங்கிறத தெளிவா பேசுவோம். சேப்பாக் அண்ட் ட்ரிப்ளிகன் இந்த சட்டமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட சிந்தாதிரிப்பேட் இங்க திருமுனை பிரச்சாரம் அப்படிங்கறதுல ஈடுபட்டிருக்காரு. சோ இவர் வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும், சக்தி கேந்திராவினுடைய பொறுப்பாளரா இருக்கிறாரு அப்படிங்கிறது தெரியும். சோ இந்த தெருமுனை பிரச்சாரங்கள் அப்படிங்கும் போது இவர் தான் அந்த லீட் பண்ணவும் போறாரு. சோ அங்க இருந்து மனுஷன் பேசுற விஷயங்கள் கேளுங்க, சுருக்குன்னு அப்படியே சாட்டை அடை கேள்வி இருக்கும்ல, சத்தியமா அந்த மாதிரி கேள்விகள் மக்கள் அங்க இருக்கிறவங்களுக்குலாம் மறந்து இருப்பாங்க. ஈவன் திமுகப்பா, நாங்களாம் எத்தனை வருஷம் தெரியுமா திமுக, எங்க அப்பா, எங்க தாத்தா, எங்க கொள்ளு தாத்தா அப்படின்னு உட்கார்ந்துருக்கிற நபராக இருந்தாலும், அந்த கொள்ளு தாத்தாவே உட்கார்ந்து இருந்தாலும் இப்பெல்லாமா நம்மளை ஏமாத்திட்டாங்க அப்படின்னு ஃபீல் பண்ணியிருப்பாங்க. அந்த அளவுக்கு அவர் எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, 60 மாதங்கள் அப்படிங்கிறது இருக்கு. இதுல 28 மாதங்கள் ஆட்சிக்கு வந்து 28 மாதங்கள் எந்த பெண்களுக்கும் 1000 ரூபாய் திட்டம்ல 1000 ரூபாய் அப்படிங்கிறது கொடுக்கவே இல்லை. 32 மாதங்கள் மட்டும்தான் கொடுத்தாங்க. மாதம் ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா வெறும் 32,000 ரூபாய். சோ இது நம்மளுக்கு, அதாவது இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்துல இருக்கக்கூடிய ஒரு ரேஷன் கார்டுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு இருக்கக்கூடிய ஒரு 1000 ரூபாய். ஓகேவாங்க. அடுத்து பொங்கல் பரிசு அப்படின்னு சொல்லி பார்த்தா இது வரைக்கும் டோட்டலா 5000 ரூபாய் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேல அவங்க ஒரு முறை கூட எவ்வளவும் கொடுத்ததுல மொத்தமே 5000 ரூபாய். டோட்டலா பார்த்தா 32,000 பிளஸ் இது ஒரு 5000, 37,000 ரூபாய். ஸோ இப்போ நடுவில் திரும்பவும் ஒரு 5000 ரூபாய் அப்படிங்கிறது விழுந்தது. அந்த கேஸை நம்ம இப்போதைக்கு எடுத்துக்க வேணாம், அது கொஞ்சம் இருக்கட்டும். அது ஏன்றதை நான் அப்புறம் சொல்றேன். அவர் பெருசாக அதை பத்தி டிஸ்கஸும் பண்ணல, இந்த மேட்டர் அப்படியே இருக்கட்டும். ஸோ இப்போ 37,000 ரூபாய், ஓகேவா, இவ்வளவு ரூபா மட்டும்தான் கவர்மெண்ட் நம்மளுக்குன்னு கொடுத்துருக்கு. ஸோ இதை நம்ம ஒரு நாளைக்கு அப்படின்னு நம்ம ஸ்பிளிட் பண்ணிக்கிட்டா இந்த 37,000 ரூபாய ஒரு ரேஷன் கார்டுக்கு 5 வருஷத்துல ஒரு நாளைக்குன்னு பார்த்தா டோட்டலாவே வெறும் 20 ரூபாய் மட்டும்தான். எவ்வளோ? வெறும் 20 ரூபாய் மட்டும்தான். இந்த 5,000 ரூபாய் நம்ம சேர்த்தாலும் 25 ரூபாங்கிறது பெருசு. 25 ரூபாய்க்குள்ளதான் நம்மளுக்கு அவங்க கொடுக்குற ப்ராஃபிட் அப்படிங்கிறது டோட்டலாவே ஒரு நாளைக்குன்னு இருக்கு. நம்ம அரசாங்கம் சார்பில் நம்மளுக்கு வருது அப்படின்னு பார்த்தா வெறும் 20 ரூபாயில இருந்து 25 ரூபா தான். நம்ம 20 ரூபான்ற கணக்கே வச்சுப்போம். ஆனா தமிழகத்துல இப்போ நிலைப்பாடு என்னவாக இருக்கு? திமுக ஆட்சி வர்றதுக்கு முன்னாடி, இதுக்கு முன்னாடி எவ்வளவோ ஆண்டு காலங்கள் எந்தெந்த கட்சிகளும் ஆண்டுச்சு. ஆனா இது வரைக்கும் இல்லாத கடன் சுமை அப்படிங்கிறது இந்த வாட்டி ஹைப்ப தட்டிடுச்சு. சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. ஸோ கிட்டத்தட்ட 2,10,000 ரூபாய் ஒரு ரேஷன் கார்டுக்கும் ஒரு கடன் அப்படின்னு சொல்லி பார்த்தா வெறும் 2,10,000 ரூபாய் அப்படின்னு இருந்த கடன் சுமை இன்னைக்கு ஒரு ரேஷன் கார்டுக்கும் கிட்டத்தட்ட 4,82,000 ரூபாயாக மாறி இருக்கு. ஸோ இதனுடைய ரேஷியோ கரெக்டா டிஃபரன்சஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2,72,000 ரூபாய் கிட்டத்தட்ட டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது வருது. சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை. வெறும் 5 வருஷத்துல இவ்வளோ கடன் சல்லன்னு ஏறி இருக்குன்னா, அப்படியே நம்மளுக்கு இருந்த கடன் அப்படியே டபுள் ஆயிருக்கு அப்படின்னா, டபுளை விட இன்னும் கொஞ்சம் கூட தான். எப்படி இருக்கு யோசிச்சு பார்த்தா? ஸோ இந்த கடன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டா கூட வருஷத்துக்கு நம்மளுக்கு இருக்கிற கடனை பிரிச்சாவே ஒரு நாளைக்கு 150 ரூபான்னு வந்துருது. நம்ம ஒரு நாளைக்கு 150 ரூபாய் கடன் அப்படிங்கறத நம்ம கட்டிக்கிட்டே இருக்கணும், அப்படி வந்துருது. ஆனா அவங்க நம்மளுக்கு கொடுக்கறது வெறும் 20 ரூபாய். அப்ப 130 ரூபாய் அப்படிங்கிறது நம்ம கை காசு போட கொடுக்க முடியும்? அவர் கேட்கிற கேள்வி கரெக்ட் தானே. நம்ம கை காசு போட கொடுக்க முடியும். அந்த கடனை எப்படி அடைக்கிறது? வருமானம் அப்படிங்கிறது எங்க வருது? முழுக்க அவங்க நம்மளுக்கு கொடுத்த பணம் அப்படிங்கிறது மக்களினுடைய
வரி பணம், மக்களினுடைய வரி பணத்தை அவங்க ஒரு பேரை வச்சு ஸ்டிக்கர் ஓட்டிக்கிட்டு நம்மளுக்கு கொடுக்குறாங்களே தவிர அது நம்மளுடைய பணம், நீங்க அவங்க நம்பி ஓட்டு போடணுமா இப்படின்னு சொல்லிட்டு டேட்டா வச்சு செம்ம அடி அடிச்சிருக்கிறாரு அண்ணாமலை. ஸோ அவருக்கு குவியும் பாராட்டுகள் அப்படிங்கிறது சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை, குழந்தை கட்டுறாங்க வேற லெவலு. ஸோ திமுக உண்மையாவே ஒரு பயங்கரமான யாராய்வா அப்படிங்கிற அளவுக்கு தான் இருப்பாங்க. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த மேட்ரு பத்தி அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.